ஆனால் அவர்களோடு ஏதோ ஒரு அமைப்பில் நாங்கள் கோபம் கொள்ளுகிறோம். அவரை பார்த்தால் ஒரு வெறுப்பு உருவாகிறது என்று சொன்னால் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா அந்த அடியானோடு கோபம் கொண்டு விட்டான், அந்த அடியானை வெறுத்து விட்டான். அடியார்கள் மலக்குமார்களும் அந்த அடியானோடு வெறுப்பு கொண்டு விட்டார்கள். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் அந்த அடியானோடு ஒரு வெறுப்பு உருவாகி இருக்கிறது. அப்ப கண்ணியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய உலக வாழ்க்கையை அனுபவிக்கும் நோக்கில் பயன்படுத்துவோமாக இருந்தால், உலகத்தில் வாழ்ந்தோம், உலகத்தை விட்டு மரணித்தோம் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய சொத்து செல்வங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலம், எங்களுடைய சக்தி, என்னுடைய ஆயுள் முழுமையாக பயன்படுத்தப்படுமாக இருந்தால், கண்ணியமானவர்களே, முதலாவது எங்களுக்கு பெருமை உருவாகும். அதே போன்று அல்லாஹ்வுடைய நினைவு மறந்து போகும். அதன் விளைவாக அல்லாஹ்வுடைய கோபம் எங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த மூன்றும் உருவாகிவிட்டால் அடுத்த கட்டம் நாங்கள் நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடுகிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் நாங்கள் பார்க்கிறோம். நான் ஏழையாகத்தானே இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறான், ஒரு நாளைக்கு 3 வேளை உண்பதற்கு கூட எனக்கு வசதி இல்லையே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நிம்மதியான தூக்கத்தை தந்திருக்கிறான், நான் அழகான முறையிலே என்னுடைய வெளி தேவைகளை முடித்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இவைகள் எல்லாம் கிடைக்காமல் எத்தனையோ பேர்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ சமூகம் நிம்மதியற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சொத்து செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ விதமான கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு இன்று சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் சொத்து செல்வங்கள் இல்லாமல் இருந்தாலும், ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஏதோ அல்லாஹ் எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கிறான். என்னுடைய குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது அது எனக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய மனைவி என்னோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் வெறுமனே எங்களுக்குரிய செல்வம், எங்களுக்கான சொத்து, எங்களுக்கான காணி பூமிகள் மாத்திரம் சொத்து செல்வங்கள் அல்ல, அதனையும் தாண்டி அல்லாஹ் தஆலா எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கிறான், கண்குளிர்ச்சியான குடும்பத்தை தந்திருக்கிறான், என்னை உயர்த்தி பார்க்கக்கூடிய பெற்றோர்களை தந்தான். கண்ணியமானவர்களே, இப்படியாக அல்லாஹ் தஆலா பலவிதமான அருள்களையும் எங்களுக்கு சொல்கிறான். அப்ப கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை முதலாவது அது அனுபவித்து விட்டு மரணிக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறினால் அல்லாஹ் தஆலா கோபம் கொண்டு அவனுடைய நினைவு எங்களை விட்டு மறந்து அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நரகத்தை தரும் அமைப்புக்கு எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. இது முதலாவது ரகம். எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அது வெறுமனை அனுபவித்து விட்டு முடிக்கப்படுமாக இருந்தால், கண்ணியமானவர்களே, அது ஒரு பெரும் கை சேதம். நாங்கள் ஒவ்வொருவர்களும் இதனை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு செல்வமாக இருந்தாலும், அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு பொருளாதார வசதி, என்னுடைய உடல் ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் அதனை வைத்து அல்லாஹ்வை நெருங்கும் முயற்சியில் ஈடுபட முயற்சிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதே போன்று இரண்டாவது ஒரு விதம் இருக்கிறது. அது எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி முதலீடு செய்வது. முதலீடு வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், இதா மாத இப்னு ஆதம், ஒரு அடியான் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டால், அவனுடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டது என்று சொன்னால், இன் கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், அவனுடைய செயற்பாடு